வணக்கம் நண்பர்களே, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தலைப்பு இல்லாமல் சொல்லக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. கதையின் தலைப்பு பறவையின் வீடு. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள பல பறவைகள் வாழ்ந்து கொண்டிருக்குது. அவங்களுக்குள்ளேயே கோலாட்டங்கள் கொண்டாடி வாழுது. பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஆரவாரமாக பேசுறாங்க. அமைதியான சுற்றுச்சூழல் கூட சற்று கேக்குது அந்த இடத்துல. கொஞ்சம் பறவைகள் நல்லா கூச்சலிட்டு கோலாகலமாக கொண்டாடி அப்படி ஆர்ப்பாட்டத்தோட சிரிச்சு மகிழ்ந்து விளையாடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, பறவைகள்ல புறா, அது நம்ம வீட்டுல கூட நம்ம வளர்க்குறோம். ஆனா அந்த புறா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரத்துல போய் கூடு கட்டுது. கூடு கட்டி அது உள்ள போகும். என்னவோ தெரியல, அந்த கூட்டை விட்டு அந்த புறா வெளியில வருது. இப்படி ஒரு 4-5 மரங்கள்ல கூடு கட்டிட்டு வெளியில வந்துருது. பறவைகள்ல சில பறவைகள் கேக்குது அதுட்ட, என்ன இந்த மாதிரி வீடு கட்டுற, நீ பாட்டுல விட்டுட்டு போற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குது. என்னமோ தெரியல, எனக்கு அந்த வீடு ஒரு மாதிரி துர்நாற்றமாவே இருக்குதே, அதனால எனக்கு எந்த வீடுமே செட் ஆகல அப்படின்னு சொல்லுது. அப்படியா அப்படின்னு இப்படி பேசிட்டு இருப்பாங்க. அதுலயே தலைமை புறா தலைமை பறவைகள் ஒண்ணு வருது. அந்த பறவையில ஒரு பறவை கேக்குது, என்னாச்சு எல்லாருமே இப்படி பேசிருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாப்புல. அவங்க அத நடந்த விஷயங்களை சொல்லுது. உடனே அந்த பறவை போய் அது புறா கட்டின வீடுகள் அத்தனையிலையும் போய் உட்கார்ந்து பார்த்து உள்ள ரசிச்சுட்டு வருது. வீடெல்லாம் நல்லா சூப்பரா கட்டியிருக்கு. என்னென்ன தேவைகளுக்கு ஏற்றவாறு அதுக்கு ரசிச்சு கட்டியிருக்கு. ஆனா அந்த புறா மட்டும் அந்த வீட்டுக்குள்ள போய் வாழ முடியல. அப்புறம்தான் சொல்லுது, சரி என்ன உனக்காக நீதான் இவ்வளவு அழகா கட்டியிருக்கே, இந்த வீட்டுல என்ன பிரச்சனை, ஒரு துர்நாற்றமும் இல்லையே, என்ன அப்படின்னு கேக்குது. இல்ல, எனக்கு என்னவோ தெரியல, நான் அந்த வீட்டுக்கு போனா எனக்கு அந்த வீடு பிடிக்கல, ஒரே துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லி. ஆனா அந்த பறவை சொல்லுது இருந்துகிட்டே, ராஜா பறவை சொல்லுது, நீ குளிச்சியா? ஏன்னா தன்னுடைய நாற்றம் தனக்கே தெரியாது, ஆனா பிறருக்கு மட்டும்தான் தெரியும் என்பது. இதே போலதான் நம் வாழ்க்கையிலும் நம்மிடம் என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு என்பதை நாம தெரிஞ்சுக்கிட்டதை விட பிறர் தெரிஞ்சுக்கிட்டதாங்க. அதனால பிறரிடம் எதை பகிரணுமோ அதை மட்டும் பகிர்வோம், எதை பகிரக்கூடாதோ அதை பகிர வேண்டாம் நண்பர்களே. ஆனால் இன்னொன்றும் அதே பறவைதான். ஒரு பெரிய இரவை இருக்குது, அதுல நெல்கருது அப்படி தலசாஞ்சு கிடக்குது. அத அந்த வயலுக்கு சொந்தக்காரர் சொல்றாரு, இவ்வளவு நெல் கருதெல்லாம் தலசாஞ்சு கிடக்குது, நம்ம என்ன பண்ணன்னு தெரியல, நம்ம அறுவடை காலங்கள் வந்து விட்டது, ஆனால் அதுக்கான ஆட்கள் நம்மளுக்கு சீக்கிரமாக அமைய மாட்டேக்காங்களேன்னு சொல்லி அவரு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அங்குமா வர்றாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு கொக்கு ஒரு கூடு கட்டி ஒரு கூட்டுக்குள்ள 2 குஞ்சுகளை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த கொக்கு இந்த 2 குஞ்சுகள்கிட்ட சொல்லிட்டு வெளியில போய் இறப்பிறக்க போகும் பொழுது சொல்லிட்டு போகுது, சரி நம்ம இங்க இருக்கிறோம், இந்த வயலுக்கு சொந்தக்காரர் என்ன சொல்றாரு என்பதை நீ கேட்டு வச்சிரு, அம்மா போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்ட்டு போயிடும். ஆனா அந்த இரவில் உள்ள சொந்தக்காரர் பேசுறாரு, நாளைக்கு எப்படியாவது அறுவடைக்கு ஆள் கூப்பிட்டு இருக்கிறோம், வந்துட்டாங்கன்னா நம்ம அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு போறாரு. இத குஞ்சுகள் 2 கேட்டுட்டு தாய்ப்பறவை வந்த உடனே தாய்ப்பறவை கேக்குது, இன்னைக்கு வந்தாங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குது. இல்லம்மா, நாளைக்கு எப்படியாவது அறுவடை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ தாய்ப்பறவை குஞ்சுகளுக்கு நம்பிக்கை ஊட்டுது, நாளைக்கெல்லாம் அவங்க அறுக்க மாட்டாங்க, நீங்க பயப்படாம இருங்க, அம்மா போய் நான் இற தேடிட்டு வரேன்ட்டு மறுநாளும் தாய்ப்பறவை போகும்போது சொல்லிட்டு போகுது, இன்னைக்கு வயலுக்கு சொந்தக்காரர் என்ன சொல்றாரு என்பதை கேட்டுட்டு வச்சிருங்க குழந்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு போகும்.
அப்ப அன்றும் ஈவினிங் வருது. ஈவினிங் வந்து அந்த மாலை பொழுது வரும் பொழுது தன்னுடைய கூட்டுக்கு வந்து இறையை வந்து தன் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது சொல்லுது, இன்னைக்கு இந்த வயலுக்கு சொந்தக்காரர் வந்தார்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குது. இல்லம்மா, வேற ஒண்ணும் இல்ல, நாளைக்கு அந்த அறுவடைக்கு ஆன ஆள் வரலையா, ஆனா அறுவடைக்கான மிஷின் வந்துருமா, அந்த மிஷின் வந்து அறுவடை செஞ்சிரும்னு சொல்லிட்டு போறாங்க. சரி சரி, அறுவடைக்கான மிஷின் எல்லாம் வராது, நம்ம பயப்பட வேண்டாம், பேசாட்டி இரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்கிட்ட ஆறுதலா சொல்லிட்டு அம்மா மறுநாளும் அதே மாதிரி இறை தேடுவதற்காக வெளியே போவாங்க. போகும் பொழுது அந்த தாய் பறவை சொல்லிட்டு போகுது, இன்றைக்கு இந்த வயலுக்கு சொந்தக்காரர் வந்து என்ன சொல்றாரு என்பதை நீங்கள் கேட்டு வச்சிருந்த குழந்தைகளான்ட்டு போகும். இப்படியே வந்து நாட்கள் ஒரு 2 4 3 அப்படியே வந்து ஒரு 5 6 நாட்கள் கடந்து போகுது. இப்படி போகும் பொழுது ஒரு நாள் அந்த வயலுக்கு சொந்தக்காரர் சொல்றாரு, இனிமே ஆளும் கிடைக்காது, மிஷினும் வராது, நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாருமா நின்னு நாமளே கதற அறுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இத அந்த குஞ்சு பறவைகள் இரண்டும் தாய் பறவை வந்த உடனே சொல்லும், அம்மா அம்மா வேற ஒண்ணும் இல்ல, அதனால இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்பதான் அந்த தாய் பறவை சொல்லும், இது வரைக்கும் பிறரை நம்பி இந்த வயலுக்கு சொந்தக்காரன் வாழ்ந்துகிட்டு இருந்தான், இப்ப தன்னை நம்பி வாழ்றான், குழந்தைகளே வாருங்கள் நாம் அடுத்த இடத்துக்கு செல்லுவோம் அப்படின்னு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிறரை நம்பி நாமல் வாழ்வது மிகவும் கடினம். அவன் எந்த நேரம் நம்மளுக்கு என்ன சொல்லுவான் என்பது நம்மளுக்கு தெரியாது, எந்த நேரத்துல நம்ம தேவையை பூர்த்தி செய்வான் என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு நாமே தான் பூர்த்தி செய்ய முடியும் என்பதுதான் இந்த கதையினுடைய செயல்பாடும் சிந்தனையும். கதை என்னுடையது, புரிதல் உங்களுடையது. நன்றி தோழர்களே, நன்றி.